உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்துடணும். நீங்க ஒரு கட்சியில இணையல, நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில கிடையாது. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசிய மக்கள், நமக்குள்ள ஒரே உறவு, தமிழ் தாயின் பிள்ளைகள். நாம் இதை தெளிவாக்கணும். ரெண்டாவது, நீ எங்க இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகணும். நீ எங்க வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை கிடையாது. உன் தொகுதி, உன் ஊரு, அதுக்குள்ளதான் வேலை. உன்னை மாதிரியே உணர்வுள்ள 10 வீரர்களை இணை, அவ்வளவுதான் உன் கடமை முடிஞ்சிருது கட்சிக்கு. தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதா இங்க பிரச்சனை. ஒரு தீக்குச்சி ஒரு விளக்க கொளுத்தும், அது அணைஞ்சிரும். ஆனா அந்த விளக்க வச்சு 1 லட்சம் விளக்க கொளுத்த முடியும். இப்ப நீங்க கொளுத்துங்க. புரட்சி என்பது எப்போதும் காய்ந்த சருகுகளாக ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். இப்ப கையில் இருக்கு தீக்குச்சி, காஞ்ச சருகு இருக்கு, கொளுத்தி விடு, பற்றி எரியும். நீ எதை பற்றியும் கொல்லப்படாத. இந்த ஆட்டம் நம்மளுடையது, கை மாறி இருக்கு. இப்ப அடுத்த சுற்று வரும்போது நம்ம கைக்கு வரும் தைரியமா இருக்கு.